அதுக்கடுத்து கதிர் ராஜியை காட்டுறாங்க. கதிர் ரொம்ப நேரமாக உட்காந்து செல்ஃபோனில் கேம் விளாண்டுட்டே இருக்காரு. ராஜி அங்கே டியூஷன் எடுத்துகிட்டே இருக்காங்க. 17 லெவலில் தாண்டிட்டோம், இன்னும் இவள் டியூஷனை முடிக்கலையே, 2 மணி நேரத்தில் டியூஷன் முடிச்சிருவேன்னு சொன்னால் 2.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. வீட்டில் போராடி டியூஷனுக்காக உட்காந்து அவ்வளோ தூரம் போராடி டியூஷன் எடுக்கிறான். சரி போனால் போதும், பாவமே கொண்டு போய் விட்டுட்டோம், அதே போல் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா இன்னும் ஆளை காணுமே, எவ்வளோ நேரம் நம்ம இப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு அவர் வெளியில் நின்று கேம் விளாண்டுக்கிட்டே இருக்காரு செல்லில். அதுக்கடுத்து டியூஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அதனால் அந்த பையன்கிட்ட பையனும் பொண்ணும் இருக்காங்க. ராஜி பேசுகிறாங்க. சரி, நான் நடத்தினது எல்லாமே புரிஞ்சிச்சுல, எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக படிச்சிருக்கீங்க, நாளைக்கு போய் எக்ஸாம் ரொம்ப கவனமாக எழுதுங்க, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஹை மார்க் எடுக்கணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஆனால் இந்த குட்டி பையன் ஒருத்தன் சொல்கிறா, அக்கா நீங்கள் டியூஷன் எடுக்கும்போது அதோ வெளியில் இருக்கார்ல அந்த அண்ணன் தான் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்து போயிட்டு வந்தாருக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி எட்டி பார்க்குறாங்க. கதிர் இருக்கார். ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, சரி நான் போயிட்டு வரட்டுமா, அம்மா கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க டியூஷன் எடுத்துகிட்டு அக்கா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க